Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த மாதிரி பாண்டா கீ செயின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா காட்டன் யான் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இல்லைனா பல்கி யான் யூஸ் பண்ணி இன்னும் பெரிய சைஸ் ஹூக் யூஸ் பண்ணி கூட பெரிய சைஸாக கூட இதை நம்ம பண்ண முடியும். இதில் வந்து வெறும் பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அமிகுருமி ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்கில் அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஷாப்பில் கிடைக்கிற அக்ரிலிக் யான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக வேணுங்கிறதுனால 2.5 எடுத்திருக்கேன். இல்லை கொஞ்சம் பெருசு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் ஹூக் எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டிச் மார்க்கர், டேபிஸ்ட்ரி நீடில், கட்டர். இது தவிர இதுக்கு வந்து சேஃப்டி ஐஸ் வந்து நான் 4 mm சேஃப்டி ஐஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சேஃப்டி ஐஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை எம்ப்ராய்டரி கூட பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோவுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெட் போர்ஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு அந்த மேஜிக் ரிங் உள்ள ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். ஓகேவா? அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. செயின் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரிங் உள்ள நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே கரெக்டாக எண்ணி போட்டுக்கோங்க. ஸோ க்ரோஷே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கவுண்டிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ கவுண்டிங் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேஸில் நீங்கள் என்ன கவுண்ட் கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இடையில வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஒவ்வொரு ரோவையும் கவுண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். அது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீடில் வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு இது கிடைக்கும், ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டை. ஓகேவா? இப்போ ரோ 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரோ 2க்கு பார்த்திங்கன்னா இதே இதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சிலேயே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே இடத்துல இன்னொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஸ்டிச்சில் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். சிங்கிள் க்ரோஷேவாக இருந்தாலும் சரி, டபுள் க்ரோஷேவாக இருந்தாலும் சரி. இன்க்ரீஸ்னால் ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான் இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம பேஸில் 6 போட்டிருந்தோம். இதில் எல்லாத்துலேயுமே 2 சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸோட ப்ளேலிஸ்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எதுலேயும் வந்து ஒரு ஸ்டிச்சு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எதையும் ஒன்றை வந்து விட்டுட்டும் போட்டுறக்கூடாது. ஸோ போட்டுட்டு 12 ஸ்டிச்சஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம் இங்கேயே. இப்போ 2 ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3rd ரோவுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். 3rd ரோ பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை தான் நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில், அதை மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே இன்க்ரீஸ் கொடுக்குறேன். இப்போ இது ஒரு பேட்டர்ன், ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸுங்கிறது ஒரு பேட்டர்ன். இதை நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன், அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். ஸோ இதே இதை 6 தடவை இன்னும் 4 தடவை ரிப்பீட் பண்ணணும். இந்த ரோவோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ரோ முடித்ததுக்கப்புறமும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ரோ 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 4 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அதை மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை இந்த ரவுண்டில் நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ரோ 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 5க்காக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 5ல் 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை தான் நம்ம வந்து 6 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். 1, அடுத்தது 2வது ஸ்டிச்சு போட போகிறேன். 2, 3. இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு இன்க்ரீஸ். இப்போது அதே மாதிரி அடுத்த தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 30 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஸோ இது 2 தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் 4 தடவை ரிப்பீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ ரோ 5 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ரோ 6லேருந்து ரோ 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா இது அப்படியே சேம் 30 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் வரும். எந்த டிக்ரீஸோ இன்க்ரீஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அப்படியே கண்டினியூஸாக வந்து 30 சிங்கிள் க்ரோஷேஸ் நீங்கள் போட்டுகிட்டே போகிறீங்க. 6, 7, 8 அண்டு 9 வரைக்கும் 4 ரோவுமே வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் போட போகிறோம். ஸோ எந்தவித மாற்றமும் இல்லாமல் அடுத்து வர 4 ரோவுமே வந்து ஃபுல்லாக ஒரே 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது ஒரு 4 ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரு ரோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 9th ரோ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 10th ரோ பார்க்க போகிறோம். 10th ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டினியூஸாக போடணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து ஆரம்பித்து 8 சிங்கிள் க்ரோஷே வந்து கண்டினியூஸாக போடணும். 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ 8யும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். இப்போ இதுக்கு அடுத்து 8 சிங்கிள் க்ரோஷே போடணும்.
1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் போட்டோம் இல்லையா, இன்க்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அதை திரும்ப இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணணும். இப்போது ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இன்க்ரீஸ், அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். ஸோ 8 சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக போட வேண்டியதான். இந்த பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் பேட்டர்னை கவனமாக பார்த்து போடுங்க. போட்டுட்டு நீங்கள் பேட்டர்ன் எழுதியிருக்கிறதும் நீங்கள் போடுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3 தடவை 8 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதுக்கப்புறம் 4 இன்க்ரீஸ் கொடுக்குறோம், 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ நமக்கு வர வேண்டியது மொத்தமாக 34 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ரோக்கு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரோ 11 பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 34 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இல்லாமல் 34 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் போட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 34 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் போட்டுட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஹெட் போர்ஷன் கரெக்டான ஷேப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரோ 11 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 12 போடுறதுக்கு ஒரு சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். ரோ 12 பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே, 1 அடுத்து 2வது சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ், இந்த பேட்டர்னை நம்ம 5 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு டிக்ரீஸ் வந்து நம்ம இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க 2 ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துகிட்டு 2 லூப்பையும் ஒரே லூப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். ஓகேவா? இதுதான் டிக்ரீஸ். இப்போ இந்த பேட்டர்னை இன்னும் 4 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ். ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரே சிங்கிள் க்ரோஷேவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைம் முடித்தாச்சு. இப்போ தேர்ட் டைமுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த இன்விசிபிள் டிக்ரீஸ் வந்து உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஃபோர்த்து டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஒரு டிக்ரீஸ். அடுத்து 5th டைம் இதையே வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ். ஸோ போட்டு ஒரு டிக்ரீஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஓகேவா? அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும்.
1 2. இதுக்கப்புறம் திரும்ப அந்த சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் பேட்டர்னை 5 தடவை ரிப்பீட் பண்ணணும் நம்ம எண்டு வரைக்கும். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ் அண்ட் சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ்ன்ற பேட்டர்னை 5 டைம்ஸ் வந்து நாம் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இதையே திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் அந்த டிக்ரீஸ்லாம் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷேப்பு கரெக்டாக வரும். ஸோ கவுண்டிங்கும் பார்த்துக்கோங்க, 24 இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ். ஸோ இப்போ 5th டைம் 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ் போட்டால் ரோ 12 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். லாஸ்ட்டு டிக்ரீஸ். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் போடுற ஹேபிட் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ண பழகிக்கோங்க. உங்களுக்கு ரோ கவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாமையும் போடலாம், பட் வந்து ரோ கவுண்டிங் வந்து நமக்கு கரெக்டான இதில் வராது. ஓகேவா? அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போ ரோ 13 நம்ம போட போகிறோம். ரோ 13க்கு ஃபஸ்ட்டு வந்து 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ் கொடுக்கணும். இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். ஓகேவா? இந்த பேட்டர்னை நம்ம 6 தடவை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். ஓகேவா? அடுத்து 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்விசிபிள் டிக்ரீஸ் இல்லாமல் நார்மல் டிக்ரீஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அது விசிபிளாக கொஞ்சம் தெரியும், அந்த இடத்துல நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோங்கிறது தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த இதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த யான் வந்து ரொம்ப எக்ஸஸாலாம் நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா பாடியில் இருக்கிற த்ரெட்டு வச்சு தான் நம்ம வந்து ஹெட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக லென்த்து விட்டு இதை கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஹைட் பண்ணி விட்டுருங்க. அதை டைட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஹைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட ஹெட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாடி போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பாடி வந்து நான் லெக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்துக்கோங்க, பிளாக் கேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு 5 சிங்கிள் க்ரோஷே அந்த மேஜிக் ரிங்கில் போட போகிறோம். ஸோ இந்த செயின் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு கிடையாது, அது நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக போடுறோம். அதை ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து 5 சிங்கிள் க்ரோஷேஸ் இதில் போடணும். பிளாக்
யானுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிச்சஸை வந்து கவனமாக போடுங்க. மார்க்கிங் கண்டிப்பாக இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 3 4 5. ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு கரெக்டாக கவுண்டிங் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டெய்லை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரோ 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 2க்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோ 2ல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே எல்லாமே இன்க்ரீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ரோ 2 வந்து இன்க்ரீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து அதே இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இருக்கிற 5 ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஸ்டிச்சஸ் கவுண்டிங் கரெக்டாக வச்சு போடுங்க. ஸோ பிளாக்குங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணுறது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. ஸோ இப்போ ரோ 2 கம்ப்ளீட் ஆயாச்சு. ரோ 3 பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ். டோட்டலாக 10 சிங்கிள் க்ரோஷே மட்டும் நம்ம போட போகிறோம். எதுவும் இன்க்ரீஸ்லாம் கிடையாது, வெறும் 10 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வீதம் 10 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரவுண்டுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ரோ 3 கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரோ 3 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் வந்து ஒயிட் யான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பிளாக் யானை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒயிட் யானை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி அடுத்தடுத்த ரோ வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபைனல் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒயிட் யானை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு ஒயிட் யான் வச்சு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒயிட் யான் வச்சு தான் போடுறேன். போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோ 4 பார்த்திங்கன்னா 10 சிங்கிள் க்ரோஷேஸ், எந்த வித இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஒரு ரோ ஃபுல்லாக 10 சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் ஃபுல்லாக ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல நாட் போட்டு கூட சேஞ்ச் பண்ணலாம். பட் அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கிறது விசிபிளாக தெரியும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்கிறதே விசிபிளாக தெரியக்கூடாது, இன்விசிபிள் ஜாயினிங் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ரோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அடுத்த கலரை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இது நான் ஆல்ரெடி நிறையா ப்ராஜெக்டில் சொல்லியிருப்பேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து 10 சிங்கிள் க்ரோஷேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டுகிட்டே வாங்க. இந்த எக்ஸஸ் யான்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு உள் பக்கமாகவே சொருகி விட்டுடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டஃபிங் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டஃபிங் பதிலாக இந்த யான்ஸுமே அப்படியே ஸ்டஃப்பாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிட்டு கூட மீதியை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி லெக் போர்ஷன் 2 பண்ணணும் நம்ம. இப்போ இந்த
ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லெக் வந்து இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. செகண்ட் லெக்கு போடும்போது இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, இதை வந்து யான் கட் பண்ணக்கூடாது. இப்படியே வந்து ஃபஸ்ட்டு லெக்கு ஜாயின் பண்ண போகிறோம் இது கூட. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு லெக்கு போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அது வந்து எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த போர்ஷனை வந்து இதோடு சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் தான் பண்ணியிருப்போம். ஸோ இதையும் அதையும் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. யானை கட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணி விட்டுருங்க. பட் செகண்ட் லெக்கு போட்டுட்ருக்கும்போது நீங்கள் யான் கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டோட ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ ஸ்லிப் ஸ்டிச் இந்த யான் இருக்கு இல்லையா, இதை சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செயின் ஆட் பண்ணிட்டு இப்போ எந்த இடத்துல நாம் ஸ்டிச்சு போட்டோமோ, ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே இடத்துலையே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 4 சிங்கிள் க்ரோஷே கண்டினியூஸாக போடணும். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக 4 தடவை இந்த ரோ ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். நமக்கு டோட்டலாக வந்து ஒரு லெக்கில் 10 இன்னொரு லெக்கில் 10ன்னு 20 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா போடும்போது 24 சிங்கிள் க்ரோஷே வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன் நான். அடுத்து திரும்ப ஒரு 4 சிங்கிள் க்ரோஷேஸ். 1 2 3 4 அந்த உள்ள அந்த த்ரெட்டை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு போடுங்க. எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி விரலில் மாட்டின மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த பழைய த்ரெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட எதுவும் மிக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் 2 லெக்கையும். ஸோ எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குமோ அங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சை மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பேட்டர்ன் மாறி போயிடும். ஸோ கரெக்டாக பார்த்து போடுங்க. நம்ம எங்கே ஜாயினிங் கொடுத்தோமோ அங்கே தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ செகண்ட் ரோதுக்கு. ஸோ 2வது சிங்கிள் க்ரோஷே போட்டேன். 3வது சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அடுத்து 4வது சிங்கிள் க்ரோஷே. இப்போ அடுத்து ஒரு இன்க்ரீஸ். அடுத்து 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். அதோட இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டாய் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த ஹூக் சைஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நான் கீ செயினாக போடுறதுனால சின்னதாக 2.5 mm ஹூக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ 2 லெக்கையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அந்த பாடி போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நமக்கு. ஓகேவா? அப்படியே 2 லெக்கையும் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, அது அப்படியே மேலே கொண்டு போக வேண்டியதுதான். ஸோ ரோ 6லேருந்து ரோ 8 வரைக்கும் 3 ரோஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே 24 சிங்கிள் க்ரோஷேஸ் தான். எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் கிடையாது இதில். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டிச்சு போட்டு 24 சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வர வேண்டியதான் நீங்கள். ஸோ இது வந்து பாடி வந்து ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் இதில்.
ஸோ டோட்டல் 3 ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பாண்டாவோட பாடி போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ரோ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ 3 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6, 7, 8 3 ரோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பிளாக் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணாமல் பிளாக் கலரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பிளாக்கை யூஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த ரோக்கு. ஸோ இந்த ஒயிட் யான்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிட்டு உள் பக்கமாக அதை நாட் போட்டு கூட ஹைட் பண்ணி விட்டுருங்க. அந்த பிளாக்கையும் ஒயிட்டையும் நாட் போட்டுட்டு கூட ஹைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரோ 9 அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். 1 2 இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் அதை ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு டிக்ரீஸ். ஸோ இதே மாதிரி பேட்டர்னை வந்து 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். 2 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ்னு 6 தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியதான். இப்போ ரெண்டாவது 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். அடுத்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு டிக்ரீஸ். ஸோ இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ரோ எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். நான் இது வரைக்கும் 3rd டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் மீதியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரோ 10 வந்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் என்ன கலரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் தான் பண்ணணுங்கிறதில்ல. க்ரே இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். டாயாக தானே மேக் பண்ணுறோம். ஸோ கலர் சாய்ஸ் நம்ம சாய்ஸ் தான். ஸோ இப்போ அடுத்து ரோ 10 பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷேஸ். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டே வர போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக 18 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு ரோ 10 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 10ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் லென்த்தாக ஒரு செயினும் ஆட் பண்ணிட்டு நல்ல லென்த்து விட்டு கட் பண்ணிக்கோங்க த்ரெட்டை. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஹெட்டையும் பாடியும் ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல லென்த்தாக விட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம பாடி போர்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஹெட் போர்ஷன் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து மீதியை வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம்.